الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக் மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய இந்த வேளையில் மக்கா மதீனாவில் ஹாஜிகள் சந்திக்கும் ஒவ்வொரு இடங்களும் பல்வேறு தத்துவங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. இதனை அறிந்து கொண்டு ஹாஜிகள் அந்த இடங்களை சந்திக்கும் போது அது உணர்வு பூர்ணமான ஒரு பயணமாக அது அமையும். அன்பானவர்களே, அறியாமை காலத்தில் குறைஷி மக்கள் ஹலாலினுடைய பேணுதல் இருந்ததற்கு ஒரு அடையாளம் தான் ஹத்தீம். ஹத்தீம் என்ற காபத்துல்லாவினுடைய அந்த கட்டிடம், காபத்துல்லாவினுடைய சதுர கட்டிடம் இருக்கின்றது. அந்த கட்டிடத்தின் மிச்சமாக வளைவான ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதிக்கு ஹத்தீம் என்று சொல்வார்கள். அதுவும் காபத்துல்லாவோடு சேர்ந்ததுதான். அதுவும் ஒரு காலத்தில் காபத்துல்லாவாக இணைந்து இருந்த அந்த இடம். அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். ஹத்தீமை பற்றி கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அதுவும் காபாவோடு சேர்ந்ததுதான், காபத்துல்லாதான் என்று சொல்லும் பொழுது மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் அதனை காபாவில் இணைத்து கட்டவில்லை என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன கௌமகி கஸ்ஸிரத் பிஹிமுன் நஃபகத்து ஃபமா ஷஅனு பாபிஹி முர்தஃபிஅன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய அந்த சமுதாயம் குறைஷி குலத்து மக்களிடத்துல பணத்தின் பற்றாக்குறையின் காரணத்தினால அந்த இடத்தை காபத்துல்லாவை விட்டும் அவர்கள் கட்ட முடியாமல், சேர்த்து கட்ட முடியாமல் போகிவிட்டது என்று சொன்னார்கள்.
அதாவது காபத்துல்லாவை அது பழுதடைந்த அந்த காபாவை கட்டும் பொழுது குறைசி குலத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பணம் சேர்த்து அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள். அந்த பணத்தின் பற்றாக்குறையின் காரணத்தினால் அப்பொழுது கட்டும் பொழுது ஹத்தீமை அதோடு சேர்த்து கட்ட முடியாமல் போகிவிட்டது. அதனால் அதை ஒரு செவுறு மாறி அமைத்து விட்டுவிட்டார்கள். அந்த இடத்துல போய் நாம் தொழுதால் காபத்துல்லாக்குள்ளேயே தொழுத நன்மை கிடைக்கும். அன்பானவர்களே, அப்ப ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, ஃபமா ஷஅனு பாபிஹி முர்தஃபியன், ஏன் காபத்துல்லாவினுடைய அந்த வாயில் கதவு உயரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? காபத்துல்லாவினுடைய அந்த கதவு இருக்கின்றதே, கோல்டு கதவு, தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த கதவு, அது ஏன் உயரமா இருக்குது? அது கீழே இருந்தா எல்லா மக்களும் போகலாமே, ஏன் உயரமாக கட்டிவிட்டார்கள் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அனைவரும் அதில் எளிதாக நுழைந்து விடக் கூடாது என்பதற்காகவும், அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் மட்டும் உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இப்படியாக கட்டிவிட்டார்கள். அன்பானவர்களே, அதாவது நபி அவங்களுடைய காலத்துல, நபி அவருடைய வாலிபம் 35 வயது அடையும் பொழுது காபத்துல்லா பழுதடைந்து இருந்த அந்த காபத்துல்லாவை அதை இடித்துவிட்டு புதிதாக கற்களை கொண்டும் மண்களை கொண்டும் உயரமாக கட்டுகிறார்கள். கட்டும் பொழுது அவர்கள் 2 விஷயத்தை செய்யறாங்க. ஒண்ணு, முதல்ல காபத்துல்லாவுல மேல் முகட்டு இல்லாமல் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டி அந்த காபத்துல்லாவுல மேல் முகட்டு இல்லாமல் இருந்தது. அதை சேர்த்து கட்டினார்கள் குறைஷிகள். அடுத்ததாக காபத்துல்லாவினுடைய கதவு 2 கதவு இருந்துச்சு. ஒரு பக்கம் போவாங்க, இன்னொரு பக்கம் வருவாங்க. ஆனால் குறைஷி குலத்து மக்கள் அவர்கள் ஒரு கதவை வைத்தார்கள், அதுவும் உயரமாக வைத்தார்கள். ஏன் தெரியுமா? நபி அவர்களுடைய அந்த வாலிப காலத்துல மேல் முகத்து இல்லாமல் இருந்ததுனால திருடு போய்விட்டது. காபத்துல்லாவுக்குள்ள வைக்கப்பட்டிருந்த அந்த ஹசானாக்கள், அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் யாரோ திருடி விட்டார்கள். இன்னொன்று, கதவு இல்லாம இருந்துச்சு. கதவு கீழ்த்தனமாக இருந்தது, கீழே வாயில் உள்ள போகிற மாதிரி இருந்துச்சு. அதை இடித்து விட்டு அவர்கள் கட்டும் பொழுது 7 அடி உயரத்துல அவர்கள் வாயிலை வைத்து கதவை வைத்து கட்டினார்கள் என்பது வரலாறு. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னை பற்றி மக்கள் தவறாக எண்ணம் கொள்ள மாட்டார்கள் என்று மட்டும் நான் நினைத்திருந்தால், அதாவது புதிதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற தவறான எண்ணம் மக்களிடத்துல வந்துவிடும் என்பதால் தான் நான் என்ன செய்கிறேன், இந்த காபத்துல்லாவை இடித்து மீண்டும் பழைய மாதிரி கட்டாமல் இருக்கின்றேன். நபி உங்களுடைய விருப்பம் எப்படின்னா, காபத்துல்லாவுடைய கதவு கீழே இருக்கணும், ஹத்தீமும் காபத்துல்லாவோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் நபி அவர்கள் அப்பொழுது பத்தகை மக்கா என்பது எப்பொழுது கிடைச்சிச்சு? மக்காவினுடைய வெற்றி ஹிஜ்ரி 8 தான் கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு 2 வருட காலம் தான் நபி அவர்கள் இந்த உலகத்துல இருந்தாங்க. அவங்களுடைய ஆசை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, காபத்துல்லாவோடு ஹஜ்ஜின் சேர்த்து உயர்த்தி கட்டப்பட வேண்டும் என்ற ஆசையும், காபத்துல்லாவினுடைய அந்த கதவு கீழ்த்தரத்தில் மக்கள் நுழைவது போன்று இருக்க வேண்டும் என்றும் நபி அவர்கள் ஆசைப்பட்டிருந்தார்கள். அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது, அதாவது எப்பொழுது காபத்துல்லாவினுடைய அந்த கட்டிடம் பழுதடைந்ததோ மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. வெள்ளப்பிரளயம் ஏற்படும் பொழுது அதனுடைய அந்த செவறுகள் எல்லாம் பழுதடைந்து விட்டது. அப்பொழுது குறைஷி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அபி வஹபுல் மஹ்சூமி என்று அவர் சொல்கிறார். மக்களுக்கு முன்னாடி நின்று, قال لقريش لا تدخلوا فيه من كسبكم الا طيبا, குறைஷி மக்களே,
செல்வத்தை கூட்டுங்க, காபத்துல்லாவை கட்டுறதுக்காக, அல்லாஹ்வுடைய இல்லத்தை கட்டுவதற்காக பொருளை கொடுங்க, செல்வத்தை கொடுங்க. ஆனா நீங்க கொடுக்கிற செல்வம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமான காசா இருக்கணும், நல்ல வழியில் சம்பாதித்த பணமாக இருக்கணும். வலா ததுகுலு ஃபீஹி மக்ரு பகீல், அநியாயமான முறையில் சம்பாதித்த பணம் இருக்கக்கூடாது. இது காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லத்தை நாம் கட்டுகின்றோம். வலா பைஅ ரிபன், இதுல உங்கள் வட்டி பணத்தை நீங்கள் இதுல சேர்க்கக்கூடாது. இது காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லம். வலா மظلمة أحد من الناس, மக்களிடத்தில் இருந்து அநியாயமாக பெறப்பட்ட அந்த செல்வத்தை இதில் சேர்க்கக்கூடாது. இது காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லம். பரிசுத்தமான காசை மட்டும், நல்ல வழியில் சம்பாதித்த பணத்தை மட்டும் இதில் சேருங்க என்று குறைஷி குலத்து தலைவர் அபில் மஹ்சூம் வஹபுல் மஹ்சூம் என்பவர் சொன்னார். அவங்க உங்கள்கிட்ட காசு இருந்துச்சு, கொண்டு வந்து அவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள். அந்த கொடுக்கப்பட்ட பணம் குறைவாக இருந்தது. அதனால காபத்துல்லாவை ஹத்தீமோடு சேர்த்து கட்டாமல் தனியாக கட்டிவிட்டார்கள். அதே போன்று சொல்லப்படுகிறது, காபத்துல்லாவை 6 தடவை கட்டப்பட்டது. முதல் தடவையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களை வைத்து காபத்துல்லாவை கட்டினான். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டுவதற்கு ஏவினான். அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். காலங்கள் கடக்க கடக்க அதற்கு பிறகு பிற்காலத்தில் அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. சில அறிவிப்புகள்ல வருது காபத்துல்லா உயர்த்தப்பட்டு விட்டது என்றும், சில அறிவிப்புகள்ல அது அழிக்கப்பட்டு விட்ட அந்த இடத்துல ஒரு மணல் மேடு மாதிரி இருந்தது, ஆனால் அங்கு காபத்துல்லாவினுடைய எந்த ஒரு கட்டிடமும் இல்லாமல் இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் காபாவை கட்டுங்கள் என்று. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். அவர்களும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து கட்டப்பட்ட அந்த கட்டடம் அப்போதிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து அது பாதுகாக்கப்பட்டு வந்தது. எதுவரை என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 35 வயது வரை அந்த காபத்துல்லாவில் அதே கட்டடமாக இருந்தது. பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகும் அந்த கட்டிடம், அதே கட்டிடத்தில் அவர்கள் அதனை பின்னோக்கி அதனை தவாப் செய்து வந்து கொண்டிருந்தார்கள் ஹாஜிகள். அன்பானவர்களே, அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35 வயதுல அது பழுதடைந்த போது நபி அவர்களுடைய அந்த வாலிபத்துல காபத்துல்லா மறுபடியும் இடித்து கட்டப்பட்டது. அதை கட்டும் பொழுதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல்லை தங்களுடைய புனித கரத்தினால் எடுத்து அந்த இடத்தில் வைத்தார்கள் என்பது வரலாறு, நமக்கெல்லாம் தெரியும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட அந்த காபத்துல்லா அதற்கு பிறகு 5வதாக யஸீதுடைய காலம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு யஸீதுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது காபத்துல்லாவினுடைய கவர்னராக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக தனி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். யஸீதை பின்பற்றாமல் தனி கவர்னராக தனி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் காபத்துல்லாவை, மக்காவை. அந்த நேரத்தில் அவர்கள் நபியவர்கள் எப்படி காபாவை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதே போன்று அவர்கள் காபாவை இடித்து விட்டு ஹத்தீமையும் காபாவோடு சேர்த்து கட்டினார்கள். காபத்துல்லாவினுடைய அந்த கதவை தரை மட்டத்தில் வைத்தார்கள், எல்லா மக்களும் உள்ளே போக வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, காலங்கள் கடந்தது. சில வருடங்களுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற அந்த கொடியவன்
யசீதினால் அந்த மக்காவிற்கு கவர்னராக நியமிக்கப்பட்டால் அந்த அநியாயக்கார ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தான். கொலை செய்துவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டிய அந்த காபத்துல்லாவை இடித்துவிட்டு மீண்டும் ஹத்தீமை தனியாக ஆக்கி காபத்துல்லாவினுடைய கதவை உயரமாக வைத்து கட்டினார். அன்பானவர்களே, அதற்கு பிறகு சில ஆண்டு காலங்கள் உருண்டோடியது. ஹாரூன் ரஷீத் மன்னருடைய ஆட்சி. ஹாரூன் ரஷீத் மன்னர் நீதமான ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னராக இருந்தார். அந்த ஆட்சியினுடைய காலத்துல மக்களுக்கெல்லாம் மீண்டும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கட்டினார்களோ அதே போன்று கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. ஹாரூன் ரஷீத் மன்னர் அப்போது இருந்த பெரும் பெரும் உலமாக்களிடத்தில் ஆலோசனை கேட்டார். அந்த ஆலோசனையின் போது அப்பொழுது இருந்த மிகப்பெரிய இமாமாக இருக்கக்கூடியவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவில் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆலோசனை இவ்வாறாக சொன்னார்கள். அன்பானவர்களே, காபத்துல்லா யா அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய அமீராக இருக்கக்கூடிய ஹாரூன் ரஷீத் அவர்களே, லா தஜஅலு காபத்துல்லாஹி மல்அபத்துல் லில் முலூகி, அரசர்களின் விளையாட்டு மைதானமாக காபத்துல்லாவை ஆக்கிவிடாதீர்கள். அரசர்களின் விளையாட்டு மைதானமாக காபத்துல்லாவை ஆக்கிவிடாதீர்கள். யாரெல்லாம் அரசர்களாக வருகிறார்கள் அவர்களுக்கு தோதுவாக இடிப்பது கட்டுவது என்று மாற்றி மாற்றி இப்படி செய்வது இது காபத்துல்லாவினுடைய அந்த கண்ணியத்திற்கு குறைவான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால இனிமேல் யாரும் இடிக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்பானவர்களே, ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய அந்த காலத்துல இந்த சட்டம் ஒரு பத்வாவாக இயற்றப்பட்டது. மக்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது இமாம்களின் மூலமாக. இனி கியாமத்து வரை காபத்துல்லா இடிக்கப்படாது, அது அப்படியே இருக்க வேண்டும். யாரும் அதை இடித்து கட்டக்கூடாது என்று எந்த அரசர் வந்தாலும் எந்த ஒரு ஆட்சியாளர்கள் வந்தாலும் காபத்துல்லாவை இடிக்கக்கூடாது என்று ஒரு சட்டமாக கொண்டு வந்தார்கள். ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். அந்த தீர்மானத்தின்படி இன்று வரை காபத்துல்லா அப்படியே இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று வரை காபத்துல்லா அப்படியே இருக்கின்றது. வரலாற்றுல காபத்துல்லா 6 தடவை கட்டப்பட்டதாக நமக்கு கிதாபுகள்ல கிடைக்கின்றது. அன்பானவர்களே, 3 பொருள் அதை எத்தனை முறை பார்த்தாலும் உள்ளத்துல ஆசை என்பது தீராமல் இருக்கும். 3 பொருளை எத்தனை முறை நாம் அனுபவித்தாலும் அதுல ஆசை என்பது தீராது. முதலாவதாக வானம். வானத்தை நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு ஒரு போர் என்பது வராது, ஒரு தடைவு ஏற்படாது. ஏனென்றால் வானத்தில் அந்த விண்மீன்கள், அங்கு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள், வானத்தினுடைய அந்த அழகு, மேகத்தினுடைய அந்த வடிவம், இந்த வானத்தினுடைய அந்த பார்க்க நமக்கு மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் தான் தூண்டும். ஏனென்றால் வானத்தை அல்லாஹ் அப்படி அழகாக படைத்திருக்கின்றான். அடுத்து தண்ணீரை நம்ம குடிக்கிறோம். தாகம் எடுக்குது, தண்ணீர் குடிக்கின்றோம். மறுபடியும் தாகம் எடுக்குது, தண்ணீர் குடிக்கின்றோம். இப்படி வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் எவ்வளவு குடித்தாலும் தண்ணீர் மீது நமக்கு ஆவல் இருக்கத்தான் செய்யுமே தவிர ஒரு நாளும் அதில் தடைப்பு ஏற்பட்டு விடாது. அன்பானவர்களே, அடுத்ததாக சொல்கின்றார்கள் காபத்துல்லாவை நாம் எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோமோ பார்க்கும் பொழுது கண்களுக்கு நமக்கு கண் குளிர்ச்சி என்பது கிடைப்பது மட்டுமல்லாமல் நமக்கு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஒரு கவிஞர் சொன்னார், இறைவன் மனிதனுக்கு பார்வை வழங்கியதின் பயன் அந்த இல்லத்தை பார்க்கும் போதுதான் பூர்த்தியாகின்றது. அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்திருக்கானே, அந்த கண்ணை கொடுத்ததினுடைய பயன் எப்பொழுது பூர்த்தியாகுதுன்னு சொன்னா காபத்துல்லாவை பார்க்கும் போதுதான் அந்த கண்ணினுடைய பயனை நாம் அடைந்ததாக நாம் எண்ண வேண்டும்.
ஏனென்றால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய அருள் மழை பொழியக்கூடிய இடமாக கஅபத்துல்லா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அதே போன்று நாம் பார்த்தோம் என்றால் சஃபா மர்வா, சஃபா என்ற அந்த இடமும் மர்வா என்ற அந்த இடமும் வரலாற்று நினைவு சின்னங்களாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, யார் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா? யார் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா? தக்வல் குலூப், ஷஆயிரில்லாஹி தக்வல் குலூப், உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய அச்சம், அல்லாஹ்வினுடைய தக்வா, இறைவனுடைய அந்த மதிப்பு கண்ணியம் இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய எல்லா அடையாள சின்னங்களையும் கண்ணியப்படுத்துவார்கள். கஅபத்துல்லா அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம், மக்கா அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம், சஃபா மர்வா அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம், மக்காமே இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், மினா அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம், அதே போன்று அரபாவில் தங்குவது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம், மதீனா அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம், குர்ஆன் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம். இப்படி பல அடையாள சின்னங்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது யார் கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா? தக்வல் குலூப், உள்ளத்தில் இறையச்சமுடையவர்கள், அல்லாஹ்வின் மீது பயம் உடையவர்கள் தான் அதை கண்ணியப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான். அப்ப சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னம். ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர, யார் உம்ராவும் ஹஜ்ஜும் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, மக்காவையும் அதாவது சஃபாவையும் மர்வாவையும் அவர்கள் தவாப் செய்வது, தொங்கோட்டம் ஓடுவது அவர்களுக்கு எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அங்கு தொங்கோட்டம் ஓடுவது வாஜிப் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் சஃபா மர்வாவை தொங்கோட்டம் ஓடுவது வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த ஆயத்து இறங்குவதற்கு காரணத்தை சொல்லும் பொழுது, ஏன் அதில் நீங்கள் தவாப்பு செய்தால் எந்த ஒரு குற்றமும் இல்லை என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான் என்றால், சிரியாவை சார்ந்த 2 பேர் ஆணும் பெண்ணும் காபத்துல்லாவில் உள்ளே சென்று தவறான விஷயத்தை செய்துவிட்டார்கள். அதாவது 2 பேரும் முத்தமிட்டுக் கொண்டார்கள் என்றோ இல்லை தவறான விஷயத்தை செய்துவிட்டார்கள் என்றோ சொல்லப்படுகிறது. அந்த தவறான காரியத்தின் பொருட்டு அல்லாஹ் தஆலா அவர்களை சிலையாக ஆக்கிவிட்டான், கல்லாக மாற்றிவிட்டான். அந்த கல், ஆணுடைய கல்லும் பெண்ணுடைய கல்லும் முற்காலத்தில் அது காபத்துல்லாவில் வைக்கப்பட்டிருந்தது, காபத்துல்லாவினுடைய அந்த உள்பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்தார்கள், அங்கிருந்த அந்த சிலையை தூக்கி சஃபாவில் ஒரு சிலையையும் மர்வாவில் ஒரு சிலையையும் வைத்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு எண்ணம் இருந்தது, அதற்கு முன் காலத்துல சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடி அந்த சஃபாவில் இருக்கக்கூடிய அந்த சிலையை மக்கள் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க, மர்வாவில் இருக்கக்கூடிய சிலையையும் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் வணங்குவதற்காகவே, சிலையை வணங்குவதற்காகவே ஒரு கூட்டம் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப அல்லாஹ்வினிடத்தில் இருந்து ஒரு கட்டளை வந்துருச்சு, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னம், அங்கு நீங்க தவாஃப் செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டானே. இப்ப ஏன் இது சிலைகள் வைக்கப்பட்ட இடமே அச்சே என்று சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இதனுடைய முற்காலத்தினுடைய அந்த வரலாறு என்ன சொல்கிறது? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபாவில் இருந்து மர்வாவை நோக்கி ஓடினார்கள், தொங்கோட்டம். மர்வாவில் இருந்து சஃபாவை நோக்கி ஓடினார்கள், தொங்கோட்டம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார் என்ற எண்ணத்தோடு, இது யாரும் உதவுவதற்கு ஆள் இல்ல,
தண்ணீர் தேவை இருக்கு, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற எண்ணத்தோடு ஓடினார்களே, அந்த ஓட்டம் இது அல்லாஹுக்கு பிடித்தமான ஓட்டமாக ஆகிருச்சு. அதனால இந்த இடத்தை அல்லாஹு தஆலா கியாமத்து வரை உள்ள மக்கள் இதை தவாப் செய்ய வேண்டும், தொங்கோட்ட ஓட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விதியாக்கினான். அன்பானவர்களே, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னமாக இருக்கின்றது. அதற்கு பிறகு சில காலத்துக்கு பிறகு சஃபாவில் இருந்த அந்த சிலையை தூக்கி எங்கே போட்டாங்க, மர்வாவில் இருந்த சிலையையும் அப்புறப்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது சஃபாவும் மர்வாவும் நாம் சென்றோம் என்றால் அந்த இடத்துல ஒரு தனி ஒரு இன்பம் கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய அருளை நாம் உணர முடியும். அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். அன்பானவர்களே, அதே போன்று பல விஷயங்கள் இருக்கின்றது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மெம்பர் மதீனாவுல மஸ்ஜிது நபவியில நபி அவர்கள் அமர்ந்து பிரசங்கம் செய்த அந்த மெம்பர், அந்த மெம்பர் படியில தான் நபி அவங்க அமர்ந்து பிரசங்கம் செஞ்சாங்க. அதுல 3 படிகள் இருந்தது. 3 படிகள். 3 படியில நபி அவர்கள் மேல் படி 3வது படியில் அமர்ந்து பயான் செய்வாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க. நபி அவர்களுடைய காலம் கடந்தது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனாக ஆனார்கள். அவர்களுடைய காலத்துல அமீருல் முஃமினீனாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் செய்தார்களோ அங்க நபி அவங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார முடியாது, நம்ம தண்ணீ குறைவாயிரும் நினைச்சவங்க நபி அவர்கள் கால் வைத்த அந்த 2வது படியில உட்கார்ந்தாங்க. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலத்துல நபி அவங்க உட்கார்ந்த இடத்திலேயும் உமர் ரலியல்லாஹு அவங்க உட்காரல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்த அந்த இடத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்காரவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால் வைத்திருந்த அந்த 3வது படியில கீழ்படியில உட்கார்ந்து பிரசங்கம் செஞ்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 6 மாத காலம் அவர்கள் அந்த 3வது படியிலேயே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்த அந்த படியிலேயே உட்கார்ந்து பிரசங்கம் செஞ்சாங்க. அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய ஆலோசனைப்படி இப்படியே போய்கிட்டு இருந்தா இப்படி இறங்கிக்கிட்டே போக வேண்டியதான், அதனால நீங்க மேல உட்கார்ந்துக்கங்கன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனையின் பேர்ல நபி அவங்க உட்கார்ந்த அந்த படியிலேயே உட்கார்ந்து 10 வருட காலம் 13 வருட காலம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, அவர்களுக்கு பிறகு ஆட்சி விரிந்து பறந்து நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அடைந்தது. ஷாம் தேசம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக ஆக்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயே அலி ரலியல்லாஹு அங்குதான் இருந்தார்கள். அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல இந்த 3 படிகள் இருந்ததே, அதற்கு கீழே ஒரு 3 படியை கொண்டு வந்தாங்க. மெம்பர் படியில் 6 படிகள் இருந்துச்சு. அங்க உட்கார்ந்து பிரசங்கம் செஞ்சாங்க. அதற்கு பிறகு இந்த மெம்பர் படிய ஷாம் தேசத்துக்கு எப்படியாவது கொண்டு போகணும் முயற்சி பண்ணாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில நபி அவர்களுடைய அந்த பள்ளிவாசல்ல நபி அவர்கள் உட்கார்ந்த அந்த மெம்பரை ஷாம் தேசத்துக்கு நம்ம கொண்டு போவோம், அங்கதான் ஆட்சி செய்யறோம், அங்க கொண்டு போவோம் நினைக்கும் பொழுது உத்தரவிட்டாங்க, இந்த மெம்பரை தூக்கிட்டு வாங்க. அல்லாஹு தஆலா அந்த மெம்பர் அகற்றப்படக்கூடாது என்பதற்காக பலவிதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான். மிகப்பெரிய சூரிய கிரகணம் ஏற்பட்டது. பகல்ல இரவு போன்று காட்சி அளித்தது. வானலோகத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் எல்லாம் தெரிந்தது. இதை பார்த்து அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதோ ஒரு செய்கனை நமக்கு கிடைக்குதுன்னு சொன்ன முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மெம்பரை மதீனாவில் இருந்து ஷாம் தேசத்திற்கு கொண்டு போவதை விட்டும் அவர்கள் நிறுத்தி கொண்டாங்க. இன்று வரை அந்த மெம்பர் நபி அவர்களுடைய அந்த மஸ்ஜிது நபவியில அந்த இடத்தில் அப்படியே இருக்கு. அன்பானவர்களே, மதீனாவை நபி அவர்கள் நேசித்தார்கள், நாமும் மதீனாவை நேசிக்க வேண்டும்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழையும் பொழுது மதீனாவினுடைய செவறுகளை பார்த்து விட்டால் வாகனத்தை வேகமாக ஓட்டுவாங்க. ஏனென்றால் மதீனாவை நபி அவர்கள் விரும்பினாங்க. இன்னும் சொன்னாங்க, மௌத்த நம்ம கேட்க கூடாது, மௌத்த நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்க கூடாது. அப்படி கேட்பதாக இருந்தா மதீனாவுல மௌத்த கூறு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யார் என்னுடைய இந்த நகரமான மதீனாவில் மரணிப்பார்களோ ஃபைன்னஹு யஷ்ஃபஉ லிமன் மாத்த பிஹா, மதீனாவில் மரணிப்பவர்களுக்கு நான் நேரடி ஷஃபாஅத் பரிந்துரை செய்வேன் இறைவனிடத்தில் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய பாதையில ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவாயாக. அல்லாஹ்வினுடைய பாதையில ஷஹீதுடைய அந்தஸ்தையும் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக், உன்னுடைய நபி அவர்கள் வாழ்ந்த இந்த ஊரிலேயே எனக்கு மௌத்தையும் கொடுப்பாயாக என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்திருந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னமான கஅபத்துல்லாவையும் மதீனாவையும் அது போன்று அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னத்தையும் கண்ணியப்படுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.